ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சுடுவாங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஏன் செஞ்சோம்? எதுக்கு செஞ்சோம்? இது இப்படி செய்யாம வேற மாரி மாத்தி செஞ்சிருந்தா இருக்குமோ? இது தப்பா முடிவு எடுத்துட்டோமோ? தப்பா முடிவெடுத்து நம்ம வாழ்க்கையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விக்குறியாக்கிட்டோமோ? இப்படி பலவிதமான குழப்பங்கள்லயும் இருந்தாங்க. இந்த காலகட்டம் ஒரு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா உன்னோட சுய ஜாதகத்த நீ அனலைஸ் பண்ணிக்கோ. அப்ப செய்யக்கூடாதா? தாராளமா செய்யலாம். ஆனா இந்த சனி பயிற்சியில சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனா அதற்கான பலன் கிடைச்சதானா? கிடைக்கல. உடலும் ரொம்ப வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிலைமை தான் அவங்க பட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல வாக்கு விட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த வாக்கு விட்டதை தான் பிடிச்சிக்கிட்டு அவங்கள அடிடா அடிடா அப்படின்னு சொல்லிட்டு தர்மடி கொடுத்தது யாருன்னா, அதில் கும்பராசி நேயர்கள் செம்ம அடி வாங்கின ஒரு ஆளாக இருப்பாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இப்போ பொருள் தேடி இவங்க பயணிப்பாங்க. அந்த காலம் இதுதான். 7ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா டெக்னிக் இவங்களை அணுகக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தியோட ஒரு இதோட தான் இருப்பாங்க. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சனியோட சேர்ந்து ராகு கேதுவை சேர்த்து கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் பெட்டர். கும்பராசிக்காரன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா என் மனசை விட்டு பேசியிருக்கியா, உன் மனசில் உள்ள கவலை என்னைக்காவது சொல்லியிருக்கியாப்பான்னு சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ள அவ்வளோ கவலை வச்சுருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாத்தையும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, எனக்கு அது போதும் அப்படின்னு தன்னுடைய வருத்தங்களை உள்ளே வச்சுக்கிட்டு வெளிப்படையாக சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். புதிதாக யாராவது தொழில் பண்ண சொல்லி உங்களை தூண்டி விடுவாங்க. ஏன்னா உங்களோட காசு இப்போ நல்லா வரும், வருமானங்கள் நல்லா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொழில் பாரு, இந்த தொழிலை பாரு தூண்டி விடுவாங்க. சிவனேன்னு இருங்க, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நான் தொழில் பார்த்துக்கிறேன்,